ஹலோ நண்பா! இன்னைக்கு நம்ம நடிகை ஐஸ்வர்யா லட்சுமி அவங்களோட லேட்டஸ்ட் ஃபோட்டோ ஷூட்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆளில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். மலையாளம், தமிழ், தெலுங்கு சினிமாவில் முன்னணி நடிகையாக இருந்துட்டு வரவங்க தான் நடிகை ஐஸ்வர்யா லட்சுமி. இவங்க 1991 வருஷம் செப்டம்பர் மாதம் 6ஆம் தேதி கேரளா மாநிலத்தில் இருக்க திருவனந்தபுரத்தில் பிறந்திருக்காங்க. இவங்க முதல் முறையாக சினிமாவில் அறிமுகமானதுன்னு பார்த்தீங்கன்னா 2017 இயக்குனர் அல்தாஃப் சலீமோட இயக்கத்தில் வெளிவந்த மலையாள திரைப்படமான நண்டுகளுடைய நாட்டில் ஓரிட வேளான்ற திரைப்படத்தின் மூலிமா இவங்க சினிமாவில் அறிமுகமாயிருந்தாங்க. இந்த திரைப்படத்தில் நடிகர் நிவின் பாலி, சிஜு வில்சன், நடிகை ஐஸ்வர்யா லட்சுமி, ஆகனா கிருஷ்ணா இவங்க எல்லாரும் இந்த திரைப்படத்தில் சேர்ந்து நடிச்சிருந்தாங்க. இவங்க தமிழில் முதல் முறை அறிமுகமானதுன்னு பார்த்தீங்கன்னா 2019 இயக்குனர் சுந்தர் சியோட இயக்கத்தில் ஆக்ஷன்ன்ற திரைப்படத்தின் மூலிமா இவங்க தமிழில் முதல் முறை அறிமுகமாயிருந்தாங்க. இந்த திரைப்படத்தில் நடிகர் விஷால், நடிகை தமன்னா, ஐஸ்வர்யா லட்சுமி இவங்க எல்லாரும் இந்த திரைப்படத்தில் சேர்ந்து நடிச்சிருந்தாங்க. அதுக்கடுத்து 2021 இயக்குனர் கார்த்திக் சுப்ராஜோட இயக்கத்தில் வெளிவந்த ஜகமே தந்திரன்ற திரைப்படத்தில் நடிகை ஐஸ்வர்யா லட்சுமி நடிச்சிருந்தாங்க. இவங்க முதல் முறையாக தெலுங்கு சினிமாவில் அறிமுகமானதுன்னு பார்த்தீங்கன்னா 2022 இயக்குனர் கோபி கணேஷ் பட்டாபியோட இயக்கத்தில் வெளிவந்த திரைப்படமான காட்ஸேங்கிற திரைப்படத்தின் மூலிமா நடிகை ஐஸ்வர்யா லட்சுமி தெலுங்குல அறிமுகமாயிருந்தாங்க. இந்த திரைப்படத்தில் நடிகர் சத்யதேவ், நடிகை ஐஸ்வர்யா லட்சுமி இவங்க 2 பேரும் லீட் ரோல் பண்ணியிருந்தாங்க. நடிகை ஐஸ்வர்யா லட்சுமி அவங்களுக்கு தமிழில் பிளாக் பஸ்டர் ஹிட் கொடுத்த திரைப்படம்னு பார்த்தீங்கன்னா இயக்குனர் மணிரத்னம் அவங்களோட இயக்கத்தில் வெளிவந்த பொன்னியின் செல்வன்ற திரைப்படத்தின் மூலியமா நடிகை ஐஸ்வர்யா லட்சுமி அவங்க பூங்கொழிலின்ற கதாபாத்திரத்தில் நடிச்சிருந்தாங்க. இந்த திரைப்படம் இவங்களுக்கு பிளாக் பஸ்டர் திரைப்படமா அமைஞ்சிருந்தது. அதுக்கடுத்ததா அந்த வருஷத்துல ரிலீஸ் ஆன கட்டா குஸ்தின்ற திரைப்படம் நடிகை ஐஸ்வர்யா லட்சுமி அவங்களுக்கு சூப்பர் ஹிட் திரைப்படமா அமைஞ்சிருந்தது. இந்த திரைப்படத்தை இயக்குனர் செல்லா ஐயாவு அவங்க டைரக்ஷன் பண்ணியிருந்தாங்க. இந்த திரைப்படத்தில் நடிகர் விஷ்ணு விஷால், நடிகை ஐஸ்வர்யா லட்சுமி இவங்க 2 பேரும் லீட் ரோல் பண்ணியிருந்தாங்க. நடிகை ஐஸ்வர்யா லட்சுமி அவங்களுக்கு தமிழில் அடுத்ததாக வரவிருக்க திரைப்படம்னு பார்த்தீங்கன்னா இயக்குனர் மணிரத்னம் அவங்களோட இயக்கத்தில் இசையமைப்பாளர் ஏஆர் ரஹ்மான் அவங்களோட இசையில் ஹை பட்ஜெட் பேன் இண்டியா திரைப்படமாக ரெடி ஆகிட்டு இருக்க தக் லைஃப்ன்ற திரைப்படத்தில் நடிகை ஐஸ்வர்யா லட்சுமி அவங்க நடிச்சிட்டு இருக்காங்க. இந்த திரைப்படத்தில் நடிகர் கமலஹாசன் லீட் ரோல் பண்ணிட்டு இருக்காரு. நடிகர் சிம்பு அவர்களும் நடிகை ஐஸ்வர்யா லட்சுமி அவங்களும் முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு தமிழில் அடுத்ததாக வர இருக்கின்ற திரைப்படம்னு பார்த்தீங்கன்னா இயக்குனர் பிரசாந்த் பாண்டியராஜோட இயக்கத்தில் நடிகர் சூரி நடிச்சிட்டு இருக்க மாமன்ற திரைப்படத்திலையும் நடிகை ஐஸ்வர்யா லட்சுமி நடிச்சிட்டு இருக்காங்க. நடிகை ஐஸ்வர்யா லட்சுமி அவங்களோட உயரம்னு பார்த்தீங்கன்னா 5 அடி 5 அங்குலம். இவங்க முழு நேர நடிகையாகவும், மாடல் நடிகையாகவும், சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சராகவும் இருந்துட்டு வராங்க. இவங்களுக்கு இன்ஸ்டா பக்கத்தில் 32 லட்சம் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. இவங்க இது வரைக்கும் 112 இன்ஸ்டா போஸ்ட் பண்ணியிருக்காங்க. இவங்க இது வரைக்கும் 2343 பேரை இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. இப்போ நாம பார்த்த சினிமா நடிகை ஐஸ்வர்யா லட்சுமி அவங்களோட லேட்டஸ்ட் ஃபோட்டோ ஷூட்ஸ் உங்களுக்கு எப்படி இருந்ததுன்னு கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரியான ஃபோட்டோ ஷூட்ஸை தொடர்ந்து பார்க்க மறக்காம நம்ம ஆக்ட்ரஸ் ரிசர்ச் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நான் உங்களை அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.